Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சம்மருக்கு ஏத்த ரெசிபி. சம்மர்ல மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ். அதனால அந்த மாம்பழத்தை வச்சு நம்ம இன்னைக்கு மேங்கோ ஸ்மூத்தி பண்ண போறோம். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்து சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் 1/2 கப். ஐஸ் கியூப்ஸ் இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து காய்ச்சின 1/2 கப் பால். லாஸ்டா இது கூட ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருங்க. இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை அதுல சேர்த்துக்கோங்க. இது ஸ்மூதின்றதுனால கொஞ்சம் திக்கா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க பால் இல்லைன்னா இது கூட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தினமும் மாம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை குணமாகும்னு சொல்றாங்க. சிறுநீரக கல் உருவாகிற ஆபத்தை கூட மாம்பழம் தடுக்குதுன்னு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. இப்போ இது மேல துருவன பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து துருவன பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த துருவன பாதாமும் பிஸ்தாவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டானா விட்டுறலாம். ஃபைனலா மேல ஒரு செர்ரி வச்சிடலாம். மேங்கோ ஸ்மூதி டேஸ்ட் பண்ண ரெடி. இந்த சம்மர்ல இதை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.